ஒரு பாதாள அறை. அந்த பாதாள அறைக்குள் திரும்பும் இடமெல்லாம் ஆயுதங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய அந்த பாதாள அறை மண் பகுதியில் இருந்து ஒரு 100 அடிக்கு கீழே தான் அந்த பாதாள அறை இருக்க வேண்டும். அந்த பாதாள அறையை திரும்பி எந்த இடத்தில் திரும்பி பார்த்தாலும் ஏவுகணைகளும் தானாக பறந்து தாக்கக்கூடிய அந்த ஆயுதங்களும் இருக்கக்கூடிய ஒன்றை பார்க்க முடிகின்றது. அதில் இருக்கக்கூடிய சுவர்களில் அல்கோமேனி அவர்களுடைய படங்கள் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியை வெளியிட்டிருப்பது ஈரான் இந்த காணொலிகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த காணொலி இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளை அச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கும் என்பதுதான் நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. சனிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த தாக்குதல், ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் அதிபராக இருந்த அல் ஹொமேனி அவர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார். 100 அடிக்கு ஆழத்தில் இருந்த பதுங்கு குழியில் இருந்த அவர் மீது தாக்கப்பட்ட அந்த தாக்குதலில் அந்த கட்டடம் இடிந்து விழுந்து அவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்பது ஈரானாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. அல் ஹொமேனி மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சீனா அதற்கும் 2 நாட்களுக்கு முன்னே ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருந்தது. ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் 600 மைல் தொலைவில் வருகின்ற பொழுதே அது தங்கள் நாட்டை தாக்க வருகின்ற ஏவுகணைகளா அல்லது தானியங்கியாக பறந்து வந்து தாக்கக்கூடிய ஆயுதங்களா என்பதை ரேடர்கள் கணித்து அதை அழித்துவிடும் என்கின்ற ஒரு பலம் ஈரானிடம் இருந்தது. ஆனால் அந்த ரேடர்களை எல்லாம் தாண்டிவிட்டு எப்படி அல்கொமேனி தங்கியிருந்த அந்த இடத்தை தாக்குவதற்கான ஒரு களத்தை இஸ்ரேலுடைய அந்த தயாரிப்பு ஆயுதம் எடுத்தது என்பதுதான் கேள்வி. இதற்கு பின்னணியில் மொசாட்டுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதாகத்தான் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. தற்பொழுது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இருபக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ட்ரம்ப் அவர்கள் மிக காட்டமாக தெரிவித்திருக்கின்றார், 4 அல்லது 5 நாட்களுக்குள் ஈரானை ஒட்டுமொத்தமாக நாங்கள் அழித்து விடுவோம், எங்களுடைய துருப்புகளை நாங்கள் அங்கே அனுப்பி தாக்கக்கூடிய களங்கள் எல்லாம் இருக்காது என்று அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் வான்வெளி தாக்குதலை மையப்படுத்திய ஒரு களமாகத்தான் அது இருக்கும் என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த சூழலில்தான் ஈரானுடைய தாக்குதலில் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகு அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார் என்றும், ஜெர்மனுக்கு அவர் செல்வதற்காக விமானத்தில் ஏறுகின்ற பொழுது தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, நெதன்யாகு அலுவலகத்தில் எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை என்றும், அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில்தான் தாக்குதல் நடந்திருக்கிறது என்றும் ஈரான் ஒரு தவறான செய்தியை வெளியே எடுத்து வைத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில்தான் ஈரானால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காணொலி இப்பொழுது ஒரு பெரிய பதபதைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் நம்மால் அதை குறித்து சொல்ல முடிகின்றது. காரணம், ஈரானிடம் என்ன பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த சூழலில் இப்பொழுது அவர்கள் அடுக்கி வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் உலகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு களமாக அது அமைந்துவிடும் என்கின்ற அச்சம்தான் இருக்கின்றது. எனவேதான் தற்பொழுது இது சார்ந்து உலக நாடுகள் அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. இந்த சூழல்தான் ஈரானின் அணு உலை மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது அமெரிக்கா என்கின்ற செய்தி வருகின்றன. ஈரானின் சார்பில் ஐநா மன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகார் கடிதத்தில் கூட இந்த விடயத்தை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். நாடான்ஸ் என்கின்ற அந்த அணு ஆலையை தாக்கக்கூடிய களமும், அதனால் அந்த ஆலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செயற்கைக்கோள் படங்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஈரான் ஐநா மன்றத்தில் இந்த புகாரை வைத்திருக்கிறது. எப்பொழுதுமே அணு ஆலை மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதுதான் சர்வ நாடுகளின் அந்த போர் நடவடிக்கைகளில் சொல்லப்படுகின்ற ஒரு தகவலாக இருக்கின்றது. அந்த விடயத்தை அமெரிக்கா மீறி இருக்கிறது என்பதுதான் ஈரானுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் நாங்கள் எந்த அணு ஆலைகள் மீதும் தாக்குதலை நடத்தவில்லை என்று மறுப்பு சொல்லி இருக்கிறது.
இப்பொழுது ஈரானால் காட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆயுத கிடங்கு உண்மையிலே உலகத்திற்கு அச்சுறுத்தலா? அந்த காணொளி எதை எடுத்து வைக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஈரானினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காணொளி ஒரு பெரிய பாதாள அறைக்குள் செல்கின்றது. அந்த பாதாள அறைக்குள் இரு பக்கமும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தானியங்கி விமானங்களை, தானாக பறந்து சென்று தாக்கக்கூடிய அந்த சிறிது ரக விமானங்கள், அதுபோல ஏவுகணைகள், இவைகள் எல்லாமே அங்கு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருக்கக்கூடிய அந்த சுவற்றில் அல் கொமேனி அவர்களுடைய படமும் ஈரானை மையப்படுத்திய வாசகமும் எழுதப்பட்ட ஒரு இதுவும் அந்த சுவற்றில் ஒட்டப்பட்டிருக்கின்றது. அறை அறைகளாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் ஏவுகணைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய ஆயுத கிடங்கியை ஈரான் மண்ணுக்குள் புதைத்து வைத்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. இந்த ஆயுதங்களை வைத்து ஈரான் தாக்குதலை கையில் எடுத்துக்கொண்டால் உலகத்தின் பெரும்பாலான பகுதி அழிவை கண்டுவிடும் என்கின்ற அச்சம் நிலவிக் கொண்டு இருக்கின்றன. ஈரான் இப்பொழுது எந்த கோணத்தில் பயணிக்கிறது என்பதை விட ஈரானிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் உலகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்கின்ற அச்சம் பரவலாகவே எல்லோர் மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. எனவேதான் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான கோரிக்கையும் இப்பொழுது எழும்பத் தொடங்கி இருக்கின்றன. இந்த சூழலில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா, வடகொரியா, ரஷ்யா ஆகிய நாடுகளை சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். அல் கொமேனி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மரணம் வார்த்தைகளாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஒரு காட்டுமிராண்டித்தனத்தின் உச்சம் என்று அமெரிக்காவை கடுமையாக குற்றம் சுமத்தி இருக்கிறது ரஷ்யா. அதுபோல சீனாவும் ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு கோபக்கணைகளைத்தான் அதுவும் வெளியிட்டிருக்கிறது. வடகொரியாவை பொறுத்தமட்டில் ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுப்பதற்கு முன்வந்திருப்பதாகவும், ஆயுதங்கள் ஈரானுக்கு வருகின்ற களங்களில் வடகொரியாவும் முதன்மையான இடத்தில் இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இதே வேளையில் அமெரிக்காவிற்கும் பிரித்தானியாவிற்கும் இடையே ஒரு முறுகல் நிலை நீடித்து கொண்டிருக்கிறது என்றும், இனி பிரித்தானியாவை நம்பி அமெரிக்கா பயணிக்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது பிரித்தானியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு விரிசல் நடைபெறுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கு கணிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா மிக லகுவாக நினைத்த ஈரான் தன்னுடைய அந்த கொடூரமான தாக்குதலில் அமெரிக்காவையும் அமெரிக்கா சார்ந்த நாடுகளையும் திணறடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஈரான் இஸ்ரேல் நாட்டின் அதிபருடைய பிரதமருடைய அலுவலகத்தை தாக்கினோம் என்று சொல்கின்றார்கள், ஆதாரங்களை வெளியிடாமல். உண்மையிலே இன்னும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தேட வேண்டிய களங்கள் பல இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.